நண்பர்களே, விவசாயம் எவ்வளவு முக்கியமானது அப்படிங்கிறத நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைய தினம் இப்பொழுது நம்ம பேசிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில கடந்த சில நாட்கள்லாம் எப்படியெல்லாம் விவசாயிகள் தன்னுடைய நெல்மணிகளை அந்த போக்குவரத்து செய்ய முடியாம மிகப்பெரிய சிக்கல்ல அந்த பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கறத நீங்க பாக்குறீங்க. இது சம்பந்தமா டைம்ஸ் ஆஃப் இந்தியால வந்து இந்த ஆர்டிகலையும் நீங்க பார்த்திருப்பீங்க அப்படிங்கறது நான் நினைக்கிறேன். இது எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, இதற்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய ஊழல் அப்படிங்கிறது நடந்திருக்கு அப்படிங்கிறத இப்ப இல்லைங்க, பல மாதங்களுக்கு முன்பாகவே அறப்போர் இயக்கம் வெளிக்கொண்டு வந்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். 992 கோடி ரூபாய் இந்த பிடிஎஸ் ரேஷன்ல போக்குவரத்துக்கான ஊழல் கிறிஸ்டிங்கிற ஒரே நிறுவனத்திற்கு இந்த லாரி டிரான்ஸ்போர்ட் எல்லாத்தையும் அரசாங்கம் கொடுத்ததுடைய விளைவு இன்றைய தினம் நம்ம அந்த விளைவை பார்க்க, எப்படி வந்து லாரிகள் போதுமான அளவு வராம அதை போக்குவரத்து செய்வதற்கு லாரிகள் இல்லாமல் இன்று ஒரு மிகப்பெரிய பாதிப்புகளுக்கு டெல்டா மாவட்டங்கள்ல விவசாயிகள் உள்ளானாங்க அப்படிங்கிறத இந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஆர்டிகளும் விளக்கியிருக்கு. இதை பற்றி நான் ஏற்கனவே சில சேனல்கள்லையும் பேசியிருக்கிறேன். இதற்கான ஒரு அடிப்படை காரணம் அமைச்சர் சக்கரபாணி இந்த கிறிஸ்டியின் ஊழல் பக்கம்தான் நான் நிற்கிறேன், மக்கள் பக்கம் நிற்கவில்லை என்ற முடிவை எடுத்ததனால். மார்ச் 2025 அறப்போர் இயக்கம் இந்த ஊழலை வெளிக்கொண்டு வரும் பொழுது என்ன ஊழல்? நேரடி கொள்முதல் மையத்துல நெல்லை வாங்க விவசாயிகள் கிட்ட வாங்கின உடனே அதை லாரி மூலமா பக்கத்துல குடவுனுக்கு எடுத்துட்டு போறதா இருக்கட்டும், அந்த அதுக்கப்புறம் அரைப்பாங்க, திரும்ப ட்ரெயினுக்கு எடுத்துட்டு போவாங்க, வேற மாவட்டங்களுக்கு போகும். இந்த என்டையர் போக்குவரத்துக்கான ஒப்பந்தம் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களுக்கும் டெண்டரை மோசடியாக பிக்சிங் செய்து, ஏற்கனவே லாரி ஓட்டுபவர்கள் எல்லாரும் நீங்க யாரும் குவாலிஃபைடு கிடையாது, எல்லாரும் டிஸ்குவாலிஃபைடுன்னு சொல்லி எல்லா மாவட்டங்கள்லையும் கிறிஸ்டிங்கிற ஒரே நிறுவனத்திற்கு அவங்களுடைய முருகர் பேரால கந்தசாமி அன்கோ, கார்த்திகேயா அன்கோ, முருகா என்டர்பிரைசஸ்னு முருகர் பேரால 3 கம்பெனியை வச்சு, இதுல வந்து ரெண்டு கம்பெனி, ஒரு மாவட்டத்துல கார்த்திகேயாவும் கந்தசாமியும் போட்டி போடுவாங்க, இன்னொரு மாவட்டத்துல கந்தசாமியும் முருகாவும் போட்டி போடுவாங்க. போட்டி போடுவது போல் வைத்து, அண்ட் இந்த நிறுவனங்களுக்கு எந்த விதமான அனுபவமும் கிடையாது. இந்த நிறுவனம் ஒரு 10x10 ரூம்ல, தம்மாத்தொண்டு ரூம்ல நாமக்கல்ல ஆபரேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்ப இந்த மாதிரியான ஒரு நிறுவனத்திற்கு 300 ரூபாய் அன்று வரை ஒரு டன்னுக்கு முதல் 8 கிலோமீட்டருக்கு ஓட்டிட்டு இருந்தாங்க முன்னாடி லாரி வச்சிட்டு இருக்கிறவங்க, அந்தந்த மாவட்டத்தில் வச்சிட்டு இருக்கிறவங்க. ஆனால் 600 ரூபாய் ஒரு மெட்ரிக் டன்னுக்கு மோசடியாக ஊழல் செய்ய வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக இந்த துறையில் கொடுக்கப்பட்டது. அதோடைய விளைவு என்ன? அதோடைய விளைவு தான் நாம இப்ப பார்த்துட்டு இருக்கிறோம். போதுமான லாரிகள் ஏன் இல்லை? ஏன்னா இவங்களுக்கு லாரிக்கு அனுபவமே கிடையாது, இதுக்கு அதுக்கும் சம்பந்தமே கிடையாது. இவங்க என்ன பண்ணாங்க, அந்தந்த மாவட்டத்துல ஒருத்தரை பார்ட்னர் ஆக்கி நீங்களே ஓட்டுங்க, அதே 300 ரூபாயை நான் தரேன். அப்போ மீதி இருக்கக்கூடிய லாரி வைத்திருப்பவர்கள் அனைவரும் ஓட்ட முடியாத ஒரு நிலை ஏற்படுது. சில பேர்லாம் வந்து அவங்க லாரியை விற்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார்கள். பல பிரச்சனைகள் உருவானது. இதுல அடிப்படையில கேள்வி என்னன்னா, ஒரு 10 லாரி, 50 லாரி, 100 லாரி வைத்திருக்கக்கூடியவர்கள் எல்லாம் தகுதியற்றவர்கள் இந்த டெண்டர்ல. ஆனால் லாரியே இல்லாமல் இவ்வளவு நாட்களாக எந்த விதமான அனுபவமே இல்லாத கிறிஸ்டின் நிறுவனம் தகுதியானவர்கள். இந்த மாதிரியான ஒரு மோசடியை நம்ம பார்த்திருக்க முடியாது. இது எதுக்கு பண்ணி இருக்கிறீங்க? வெறும் அந்த 300 ரூபாய் ஒரு டன்னுக்கு இவ்வளவு நாளா இன்னைக்கு கூட ஓட்டுவதற்கு 300 ரூபாய் 350 ரூபாய்க்கு ரெடியா இருப்பாங்க. ஆனால் 600 ரூபாய்க்கு அவங்க கொடுத்துருக்காங்க. இதுல கடலூர் மாவட்டத்தில் சொல்லியிருக்காங்க பாருங்க, வெறும் 180 ரூபாய் 190 ரூபாய்க்கு ஓட சொல்றாங்க எங்களை. சப்கான்ட்ராக்ட் அந்த யாரு வச்சிருக்கிறாங்களோ அவங்க 180 ரூபாய்க்கு நாங்க எப்படிங்க ஓட்ட முடியும்? அப்போ 600 ரூபாய் இவங்க கொள்ளையடிப்பாங்க அரசாங்கத்துக்கிட்டே இருந்து. வெறும் ஒரு கம்ப்யூட்டர் பில் வச்சு பில்லை ரைஸ் பண்ணி கொள்ளையடிப்பாங்க. ஆனால் அங்க கிரவுண்ட்ல கொடுக்கறது 300 ரூபாய், 250 ரூபாய், 200 ரூபாய், 180 ரூபாய் வரைக்கும் கடலூர்ல சொல்றாங்க. அப்ப இந்த அளவிற்கான ஒரு கொள்ளையை கண் முன்னாடி நடக்குதுங்க, கண் முன்னாடி நடக்குது. அப்ப இந்த ஊழலை அமைச்சர் சக்கரபாணியுடைய பார்வைக்கு மார்ச் 2022 எடுத்து வந்தப்புறம், முதலமைச்சர் ஸ்டாலினுடைய பார்வைக்கு எடுத்துட்டு வந்தப்புறம் இவங்க என்ன பண்ணிருக்கணும்? இவங்க இந்த டெண்டர் ரத்து பண்ணிருக்கணும். இன்ஃபேக்ட் டெண்டர் ஃபைல்லையே, டெண்டருடைய நோட்டீஸ்லயே ஜூன் 2025 வரைக்கும் தான் இந்த டெண்டர்னு இருக்கு. ஆனால் மோசடியாக ஒர்க் ஆர்டர்ல ஜூன் 2026 வரைக்கும் போடுறாங்க. அதையாவது காண்பித்தாவது இதை ரத்து பண்ணிருக்கணும். எதுவும் பண்ணல. இந்த டெண்டரை முடிச்சு நீங்க ஏன் ஒரு ஃபேர் காம்படிஷன் வச்சு பல பேர் போட்டி போடட்டுமே. அதற்கு பதில் இந்த அமைச்சர் சக்கரபாணி என்னதமா போய் சொன்னாரு? என்னதமா போய் சொன்னாரு? இந்த துறை என்னதமா போய் சொல்லிச்சு? பிரஸ் ரிலீஸ் கொடுத்தாங்க. 78 பேர் குவாலிஃபை ஆனாங்க. நீங்க சொல்ற மாதிரி அறப்போர் சொல்ற மாதிரி
3 பேர் தான் போட்டி போட்டாங்கன்னு அறப்பூர் சொல்றாங்க. இது பொய். 3 பேர் தான் தகுதியானவங்கன்னு அறப்பூர் சொல்றாங்க. இது பொய். 78 பேர் தகுதியானவங்க இருக்கிறாங்க பாருங்க. என்னங்க 78 பேர்? லிஸ்ட் காட்டுங்க. யார் தெரியுமா அந்த 78 பேர்? 39 மண்டலங்கள்ல ஒவ்வொரு மண்டலத்துக்கும் 2 பேரா. ஒண்ணுல கந்தசாமி கார்த்திகேயா, இன்னொருத்துல கார்த்திகேயா முருகா, இன்னொருத்துல முருகா கந்தசாமி. 2 பேர் ஆச்சா? 39 மண்டலங்கள்லயும் இந்த 2 பேர் தான் குவாலிஃபை ஆனாங்க. 39 × 2 78 ஒப்பந்ததாரர்கள் குவாலிஃபை ஆயிருக்காங்க. இங்க 78 ஒப்பந்ததாரர்கள், 3 ஒப்பந்ததாரர்கள் தான் 78 கணக்கு. ஒவ்வொரு மாவட்டத்திலும் 2 பேர் கணக்கு மட்டும் 78. 78 நிறுவனங்களா அது? 78 நிறுவனங்கள்னு பிரஸ் ரிலீஸ் கொடுத்தாங்க அமைச்சர். 78 நிறுவனங்களா அது? 3 நிறுவனங்கள் 39 மாவட்டங்கள்லயும் இவங்க மட்டும்தான் தகுதி படைத்தவர்கள். இவங்களுடைய விலைப்புள்ளியை மட்டும்தான் திறப்பேன். இவங்க எல்லாம் ஒரே ஆளு. கிறிஸ்டியோடைய பல்வேறு பேர்கள்ல உருவாக்கப்பட்ட நிறுவனம். அப்போ இந்த மாதிரியான ஒரு அபத்தமான ஒரு ஊழலை நாம் பார்த்ததில்லை. தொடர்ந்து இந்த கிறிஸ்டிக்காக மட்டுமே இயங்கக்கூடிய இந்த ரேஷன் துறை, அதனாலதான் சிவில் சப்ளைஸ் கார்பரேஷன் இல்லைங்க, இது கிறிஸ்டி சப்ளைஸ் கார்பரேஷன் நம்ம பேரை மாத்த சொல்லி நம்ம ஒரு போராட்டம் கூட அறிவிச்சு போனோம். நம்மளை கைது பண்ணாங்க. அந்த கிறிஸ்டி குமாரசாமியை கைது பண்ணிருக்கணும் இந்த ஊழல் பண்ணதுக்கு. அதுக்கு துப்பில்ல வக்கில்ல இந்த அமைச்சர் சக்கரபாணிக்கு. இன்னைக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்திருக்குமா? ஆனால் காவல்துறையை வைத்து நம்மளை கைது பண்ணணும். இந்த மாதிரியான ஒரு ஊழல் துறை, ஊழல் செய்வதற்காகவே ஒரு துறை, அதுவும் எளிய மக்கள், ரேஷன்ல வாங்கக்கூடியவங்க, இன்னொரு பக்கம் விவசாயிகள், இவர்களை நேரடியாக பாதிக்கக்கூடிய இந்த ஊழல் மீது என்ன நடவடிக்கை? இது வரைக்கும் ஒரு எஃப்ஐஆர் உண்டா? அந்த தண்டத்துக்கு ஒரு லஞ்ச ஒழிப்பு துறைன்னு ஒண்ணு இருக்கு. எதுக்கு இருக்கிறாங்கன்னே தெரியல. சாப்பிட்டு தூங்குறதுக்கு நம்மளுடைய வரி பணத்துல சம்பளம் வாங்கிக்கிட்டு அதோட ஹெட் அந்த ஐபிஎஸ் ஆபீசர் எதுக்கு அவர்களாம்? என்னதான் பண்றீங்க? இவ்வளவு ஊழல் நடந்துட்டு இருக்கு. ஏற்கனவே நடந்த பருப்பு சக்கரை பாமாயில் ஊழல் என்ன பண்ணீங்கன்னு தெரியல இது வரைக்கும். அதை என்ன எப்படியெல்லாம் மூடுறதுக்கான வேலைகள் பண்ண முடியுமோ எல்லாம் முயற்சி பண்ண முடியும். ஒரு சப்கான்ட்ராக்டரோட பில்ல கூட எடுக்காம இந்த மாதிரி வெட்டியா இருக்கிறதுக்கு பதில் இவங்களெல்லாம் என்னன்னு சொல்ல. அப்போ இன்னைக்கு அந்த பாதிப்பு நேரடியாக விவசாயிகள் எப்படி பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத இப்போ இன்னைக்கு எல்லா அரசியல் தலைவர்களும் எழுப்பிட்டு இருக்கிறாங்க. இப்போ இதுல என்ன வேடிக்கைன்னா, இதுல வேற யாரும் இதை அடுத்துங்களை கண்டினியூஸா கொடுக்க போறது கிடையாது. இன்னைக்கு அந்த பிரச்சனை வரும்போது சும்மா ஒரு நாள் பேசிட்டு போயிருவாங்க. இப்ப காமராஜ் போறாரா, அவருடைய காலகட்டத்துல இதே கிறிஸ்டி நிறுவனத்தை வச்சு பருப்பு சக்கரை பாமாயில ஊழல் நடந்தது. உணவுத்துறை அமைச்சராரு லாரி வரலன்னு அவர்கிட்ட போய் சொல்றாங்க. பாவம் விவசாயிகள் இல்லையா, அவங்க போய் இருக்கும்போது லாரி ஏன் வரல அப்படின்னா, லாரி கிறிஸ்டிக்கு தானே கொடுத்துருக்காங்க டெண்டர். சசிகலா அவர்கள் ஒரு பிரஸ் ரிலீஸ் கொடுத்துருக்காங்க. ஒரே நிறுவனத்திற்கு கொடுத்தது தவறு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த ஒரே நிறுவனம் என்ன நிறுவனம் ஏன் சொல்லல? ஏன்னா அவங்க சசிகலா அவர்கள் அந்த டிமானிட்டைசேஷன் டைம் போது 240 கோடி ரூபாய் அப்படியே ஹார்ட் கேஷை கொண்டு போய் இந்த குமாரசாமி கையில கொடுத்துருக்காங்க. இது இன்கம் டேக்ஸ்ல வேற இஷ்யூ ஆச்சு. அவ்வளோ பிளாக் மணி. ஸோ இந்த குமாரசாமியை காப்பாற்றுவதற்காக அதிமுக இருக்கிறாங்க, இவங்க இருக்கிறாங்க, திமுக இருக்கிறாங்க, எல்லாம் இருக்கிறாங்க. திமுக என்ன சொன்னாங்க? கிறிஸ்டின் இவ்வளவு பெரிய ஊழல்வாதியா நீ அதிமுக காலத்துல பருப்பு சக்கரமாக என்ன எக்கச்சமா பண்ற, என்ன நீ அதிமுக இவ்வளவு ஊழல் பண்ணுவியா? அதெல்லாம் நான் இப்ப ரத்து பண்றேன் பாரு. பண்ணிட்டு இப்ப வா ஏன் கூட பண்ணு ஊழல். இந்த ஒரு படத்துல வரும்ல ஜோக்கு, ஒரு பிச்சைக்காரர் ஒருவர் பிச்சை கேட்பாரு. பாவம் அவரு பிச்சை கூட போடாம, அது என்ன பிச்சை கிடையாது நீ எப்படி சொல்லுவ, நான் தான் வீட்டுல ஓனர், நான் தான் சொல்லுவேன் அப்படின்னு. இப்ப பிச்சை கிடையாது போ அப்படின்னு. அந்த மாதிரி திமுக, அது என்ன நீ என்ன அதிமுக ஊழல் பண்றியா போயா அப்படின்னு சொல்லிட்டு இங்க வா ஏன் கூட ஊழல் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு இவங்க கூட ஊழல் பண்றாங்க. இதுதான் திமுக, இதுதான் அதிமுக. இப்போ இந்த மாதிரியான ஒரு ஊழல்களை யார் தட்டி கேள்வி கேட்பாங்க? அப்ப இந்த டெண்டரை இன்னைக்கு முடிக்கல. எந்த ஒரு துளியாவது விவசாயிகள் மேல அக்கறை இருந்திருந்தால், துளியாவது மக்கள் மேல அக்கறை இருந்திருந்தால், இந்த மாதிரியே ஒரு 300 ரூபாய்க்கு கொடுக்க வேண்டிய ஒரு விஷயத்த 600 ரூபாய்க்கு கொடுத்து ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் சரியா உருவாக்காம, எதையுமே செய்யாம, இது எப்படி இனியாவது திருந்துவார்களா? மக்களுடைய அழுத்தம் மட்டும்தான் இதை திருத்தும். தொடர்ந்து கேள்விகள் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. இது போன்ற ஊழல்கள்ல எஃப்ஐஆர் பதிய வைத்து ஊழல்வாதிகள் மீது நடவடிக்கை எடுக்கும் வரை ஒரு ஓப்பன் ஃபேர் டெண்டர் போட்டு அதன் மூலமாக விவசாயிகளுக்கு தேவையான கொள்முதலை சரியாக செய்யும் வரை அறப்போர் தொடரும். திருடனாக பார்த்து எவனும் திருந்தவும் மாட்டான். நாம திமிரி எழுந்த இனி எவனும் திருடவும் மாட்டான். நாம திமிரி எழுந்த இனி எவனும் திருடவும் மாட்டான்.